செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. பொருட்காட்சியில் இரவு நேரத்தில் மோதல். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி கும்பலுடன் வந்து அராஜகம். காவல் நிலையத்தில் புகார். உலக புகழ்பெற்ற பனிமய மாத ஆலய திருவிழா வருகிற 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. திருவிழாவை முன்னிட்டு கடந்த 20 வருடங்களாக OLS பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. பனிமய மாத ஆலயத்திற்கு அருகில் உள்ள செவரியானா பள்ளி மைதானத்தில் காட்சி நடைபெறுவது காலகாலமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வருகிற 25ஆம் தேதி பொருட்காட்சி துவங்க உள்ளது. அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகி கும்பலுடன் வந்து பொருட்காட்சியில் இருந்த டியூப்லைட், பிளாஸ்டிக் சேர் ஆகியவற்றை அடித்து உடைத்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக பொருட்காட்சி குழுவினர் அங்கு வந்தனர். இதனை அடுத்து தென்பாகம் காவல் நிலையத்தில் OLS பிரான்ஸ் பொருட்காட்சி குழுவின் சார்பில் டென்சிங் என்பவர் புகார் அளித்துள்ளார். புகாரில் OLS பிரான்ஸ் பொருட்காட்சி குழு அரசு அனுமதியுடன் வருகிற 25ஆம் தேதி தொடங்க உள்ளது. அதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது 18ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் பொருட்காட்சி வளாகத்தில் ஏறக்குறைய 10 பேருடன் கொடூர ஆயுதங்களுடன் வந்து எங்களது உறுப்பினர் கார் மற்றும் உபகரணங்களை ஆயுதங்களுடன் சேதப்படுத்தியுள்ளனர். அந்த கும்பலுக்கு தலைமையேற்று வந்தது திவாகர். இந்த திவாகர் பிரவுன் சுகர் தொழில் செய்து வருகிறார். அதோடு தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய நிர்வாகியாக உள்ளேன். என்னை எவன் கேட்பான் என்று உங்களை கொன்று புதைத்து விடுவேன் என்று கூறியுள்ளான். ஆகையால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி திவாகர் அவர்களால் எங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல், கொலை மிரட்டல் உள்ளதால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகையால் ஆளுங்கட்சி தமிழக வெற்றிக் கழக பிரமுகரான திவாகர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று புகாரில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 20 வருடங்களாக மாதா கோவில் பொருட்காட்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகி திவாகர் பொருட்காட்சி பங்கு வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் கடந்த 10 நாட்களாக பல்வேறு வகையில் இடையூறு ஏற்படுத்தி வருகிறார். மேலும் இந்த பொருட்காட்சி 45 பேர் சேர்ந்து பல்வேறு கணவனை இழந்த பெண்கள் நடத்தி வருகிறோம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் இப்படி பல்வேறு வகையில் இடையூறு ஏற்படுத்துவது கண்டிக்கத்தக்கது. கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொருட்காட்சி குழுவினர் தெரிவிக்கின்றனர்.